ஃபிஃப்த் டே செலிப்ரேட் பண்ணீங்களா? ஓகே ஓகே. இப்போ பாஸ்டர்ட்ட நம்ம கொடுத்துடலாமா மீதியான நேரத்தை? நல்லா கையை தட்டி நம்ம வர வைக்கலாமா பாஸ்டர் உங்களை? ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ப்ரோக்ராம்லாம் பிடிச்சிருந்ததா? நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நீங்கள் எல்லாம் வந்தவங்களுக்கு உங்களுக்கு கிஃப்ட்லாம் நாங்கள் தரப்போகிறோம். ஸோ இப்போ நம்ம மத்தியில் அலெக்சாண்டர் அவர் பிரதர் இருக்கிறாங்க. அவங்க ஓமலூர் கருப்பூர் பகுதியில் ஏசப்பாவுடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்குறாங்க. நான் ஒரு முறை அவரை ஒரு குழந்தை இயேசு கோயிலில் தான் அவரை நான் பார்த்தேன். அவர் பிறந்த நாள் அப்போ நான் அறிமுகமானேன். அதிலிருந்து நல்ல நண்பராக அவங்க என்ன செய்கிறாங்க நமக்கு இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த விபிஎஸ் பற்றி அவர்கிட்ட சொன்னேன் நான். அவங்க இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் விபிஎஸ் நடக்கிற இடங்கள்லாம் அந்த பிள்ளைங்களை போய் பார்த்து இயேசுப்பா பற்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது வழக்கம். ஐயா, எங்ககிட்டயும் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கும் இயேசுப்பா பற்றி சொல்லி இந்த வருஷம் நீங்கள் எங்கள் சர்ச்சில் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே கண்டிப்பாக பாஸ்டர் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி டைம் ஒதுக்கி அவங்க பலவீனத்தின் மத்தியிலையும் அவங்க சாட்சியிலும் நமக்கு சொல்லுவாங்க அவங்க என்ன சூழ்நிலை எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம மத்தியில் ஜெயபாலையா இருக்கீங்களா? ஜெயபாலையா கொஞ்சம் முன்னாடி வாங்க. இங்கே ஸோ அவங்களுக்கு நம்ம திருச்சபையின் சார்பாக ஒரு ஷால் அணிவிச்சு அவங்க என்ன செய்வாங்க, கௌரவிப்பாங்க. நம்ம எல்லாம் கைதட்டி அவங்கள நம்ம வரவேற்பு கொடுப்போமா? இல்ல ஜோர கைதட்டுங்க பார்ப்போம். பவர் டீம். ஓகே, குட் சார். தொடர்ந்து இப்போ அவங்க உங்களுக்கு ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. Praise Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாளில் கூட. என்னுடைய பேர் என்ன? பாஸ்டர் என்ன பேர் சொன்னார்? பாலாஜா அலெக்சாண்டர். இந்த மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லியிருக்காங்களா? பைபிள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நான்லாம் மாவீரன்லாம் இல்லை, ஒரு குப்பை, ஒரு பிச்சைக்காரன். ஆனாலும் தேவன் உங்கள் முன்னாடி நடத்தி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களுக்கான ஒரு ஜெபம் பண்ணலாமா? எல்லா கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பு மகா இரக்கமும் கிருபை நேசப்பா, உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாலை வேலை கூட தகப்பனே உங்கள் பாதம் மணிக்கு நாங்கள் ஜெபிக்க கொடுத்த கிருபையில் நடிச்சுக்கிறேன். அப்பா, இந்த நாளில் கூட விபிஎஸ்க்கு சிறுபிள்ளைகளை என்னிடத்தில் வர தடைபடாமல் சொல்லக்கூடாது. இந்த சிறுபிள்ளைகளை சந்திக்கவும் உடைய நாமத்தை மையப்படுத்தவும் உங்கள் சாட்சியை சொல்லவும் நீர் எனக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லவும் கிருபைக்காக நடிச்சுக்கிறேன். அப்பா, என் சாட்சிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு மனம் திரும்ப ரட்சிப்பில் நடத்த கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிலும் தேவன் என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆவியாரை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய சாட்சி சொல்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய பேர் அலெக்சாண்டர். நான் கருப்பூர் பகுதியில் இருக்கிறேன். நான் கருப்பூர் பகுதியிலிருந்து நான் டைல்ஸ் மேஸ்திரி, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், டைல்ஸ் மேஸ்திரி. இங்கெல்லாம் ஏகப்பட்ட வீடு செஞ்சுருக்கிறேன். 2015க்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடு டைல்ஸ் ஒட்டியிருக்கேன். கிச்சிப்பாளையத்துலேயோ சரி, எங்கேயும் சரி. அந்த பக்கம் அவுட்டரில் ராஜ்குமார் வீடு, அந்த சிஎஸ்ஐஹெச்சில் செக்ரட்டரியாக இருந்தார் அவர் ராஜ்குமார் வீடு, எல்லாமே நான் டைல்ஸ் ஒட்டியிருக்கேன். கர்த்தர் நடத்தி வந்தார். 2003 என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க ஏசப்பா பற்றி இவங்க போல் நான் 10th படிக்கும்போது நான் ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. சின்ன பிள்ளைங்க நான் சர்ச்சுக்கு போவேன். இங்கே உத்தம சோழர் போலாவரி பகுதியில் அங்கே அதுக்கு அப்போ ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை. 2003 தான் நம்ம 10th முடிச்சதுக்கப்புறம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்டுங்களாம் ஆண்டவரை பற்றி சொன்னதுக்கப்புறம் ஐபிசி சாலும் மசமொழி சர்ச்சுக்கு போய் ரட்சிப்புகள் நடத்தினேன். எவ்வளோ சீக்கிரம் சர்ச்சுக்குள்ளே போனனோ அவ்வளோ சீக்கிரம் பாவியாக வெளியே வந்தேன். பின்மாற்றமாக போனேன். பயங்கரமான கேடித்தனம் பண்ணிக்கிட்டு தகாத நம்மளோட சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ பாவத்தை செய்ய முடியுமோ. கெட்ட குமாரன்னு பைபிளை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த கெட்ட குமாரனை காட்டிலும் நான் அதிகமாக பாவம் செஞ்சுருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை தூக்கிட்டார் அவர் ரத்தத்தால்.
ஹல்லேலூயா. இது 2003 ரசிக்கப்பட்டு பின்மாற்றா போய் எவ்வளோ பாவத்தை செஞ்சு பயங்கரமாக குடிப்போம். ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 சம்பாதிப்பேன் ஒரு நாளைக்கு மட்டுமே. டைல்ஸ் மேஸ்திரி ஆண்ட ஒரு 30-40 பேர் வேலை செய்வாங்க. விநாயகம் காலேஜ், மகேந்திரா காலேஜ், கேஎஸ்ஆர் காலேஜ் எல்லாமே நான் டைல்ஸ் சுற்றிருக்கேன். நான் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். பெரியார் யூனிவர்சிட்டி, கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே தான் இருக்கேன். நான் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் தான் வீடு. எல்லா இடத்துலையும் டைல்ஸ் சொன்னேன். சேலம் மாவட்டத்தில் எல்லாம் நான் சுத்தாத சந்தே இல்லை. இந்த சந்தையில் நான் சுத்தாத சந்தே இல்லை என் பைக்கில். இப்படிப்பட்ட சகாத நம்மளோட சேர்ந்து பின்மாற்றம் போனேன். சர்ச்சுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பின்மாற்றப்படும். எப்படி கெட்ட குமார தகப்படத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அழைக்கப்பட்டு பின்மாற்றம் போனானோ அந்த இடத்துல அவரை போல நானும் அழைக்கப்பட்டு பின்மாற்றம் போனேன். பயங்கரமான கேடித்தனம் பண்ணேன். பசங்களை அடிக்கிறது பிடிக்கிறது. நான் வேலை செய்கிற டைமில் எல்லாமே காலையில் 7 மணி 8 மணிலாம் வேலைக்கு போயிடுவோம். 4 மணிலாம் வேலைக்கு முடிச்சிடுவோம். அடுத்த செகண்ட் 5 மணிக்கு பார்த்தா ஒயின் ஷாப்பில் இருப்பேன். நான் மட்டும் இல்லை, என் கூட வேலை செஞ்சலையும் கூப்பிட்டு போய் பாவத்துக்குள்ள உட்படுத்தினேன். ஆனாலும் ஏசப்பா என் ஒரு ரத்தத்தால் எனக்கு கழுவுனார். உங்கள் மத்தியில் நான் வச்சுருக்காரு. இப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் எனக்கு பின்மாற்றம் போனாலும் எனக்கு சத்தியத்தை தெளிவாக சொல்ல யாரும் இல்லை, முன் வரலை. சத்தியத்தை தெளிவாக செஞ்சதுனால நான் இந்த அளவுக்கு இருந்திருப்பேன்னு தெரியாது. ஆனால் இப்போ தான் நான் தெளிவாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2015 ஜனவரி 25 இதே டைம் 6 மணி 7 மணிக்கு நான் பைக்கில் போயிட்டு இருக்கிறேன். வீரபாண்டியரோட கூட இருந்த அசிஸ்டன்ட் கூட போய் அவர்கிட்ட அவரு குடிச்சிட்டு கொல்லாம்பட்டியிலேருந்து குடிச்சிட்டு அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வர டைமில் வீட்டுக்கு வந்து ஆண்டவர் தெளிவாக என்கிட்ட பேசுகிறாரு. எங்கள் பாட்டி வீடு இருக்குது ஒரு இடத்துல கருப்பூரில், சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயும் பாட்டி வீடு. அந்த வீட்டில் ஆண்டவர் படுன்னு சொல்கிறாரு தெளிவாக. அந்த சத்தத்தை நான் செவி சாய்க்கலை. போயிட்டு மாரியக்குள்ள ஊருக்குள்ள பசங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு திரும்ப வரேன். அதே சர்ச்சு எங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி பாட்டி வீட்டு ஆப்போசிட்டில் படுன்னு சொல்கிறாரு 2வது முறை. அது சொல்கிறாரு. அந்த சத்தத்தை நான் சரியாக செவி சாய்க்கலை. அடுத்தது 3வது முறை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆர்ஐ ஆஃபீஸ்னு இருக்குது. ஆர்ஐ ஆஃபீஸ் மட்டும் ஒரு வீடு இருக்குது, ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடு மேலே திண்ணை இருக்குது. அந்த திண்ணையில் படுன்னு சொன்னார். அப்பயும் நான் கேட்கல. திரும்ப 2வது டைம் பசங்கிட்ட போயிட்டு திரும்ப வரும்போது தெளிவாக ஆண்டவர் பேசப்பட்டது. 4 டைம் மேலே பேசப்பட்டது. கேட்கல. ஒரு ஆப்போசிட்டில் ஒரு மாதா கோயில் கருப்பூரில், கருப்பூர் போலாம் தெரியும். அந்த மாதா கோயில்கிட்ட ஒரு ஸ்பிரிட் மாதிரி வந்து என் கண்ணை மட்டும் தான் கட்டுச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ரத்தம் இல்லை, காயம் இல்லை. என் கழுத்து 2ஆக உடஞ்சிருச்சு. இப்படி இருக்கிற கழுத்து இப்படி ஆயிடுச்சு. கழுத்து 2ஆக உடஞ்ச உயிரோட பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்களா? நான் உயிரோட இருக்கிறல ஏசப்பாவோட ரத்தத்தால் கழுவுப்பட்டு கழுத்துக்கு கீழே கழுத்து 2ஆக உடஞ்சி புல் போதை. அதனால் எனக்கு காயம் இல்லை, ரத்தம் இல்லை, சரி போதையில் தான் விழுந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா பயங்கரமான குடிக்காரரு. 2003 எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் டைம்லேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்து அந்த மேக்ஸ் எக்ஸாமில் போய் எரிச்சு எழுதிட்டு தான் எங்கள் அப்பா வந்து அடக்கம் பண்ணேன். அப்படி இருந்தேன் நான். விழுந்ததுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 மணி 4 மணி என்னை சுற்றி என் சொந்தக்கார எங்கள் அக்கா வீடு எங்கள் தாய்மா வீடு பசங்க எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு சரியாக தெரியல. கொஞ்சம் தெளிஞ்சவொன்னே 12 மணி 1 மணி தெளிஞ்சவொடனே கேட்குறேங்க அம்மாட்ட சாப்பாடு விட்டு சொல்கிறேன். அப்புறம் எந்திரிக்க பார்க்குறேன் எந்திரிக்க முடியல. அம்மா இடுப்பு உடஞ்சி போட்டுச்சாட்டுங்க, என்னை காப்பாற்றுமான்னு சொல்லி நல்லாம்பட்டி கூட்டு போமான்னு சொல்கிறேன். அப்பயும் போதை தெரியாதனால சரி இப்போ இருக்கட்டும் காலைல பார்த்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிகாலை 3 மணி 5 மணி 4 மணி இப்படி ஆகும்போது என் கழுத்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சு. கழுத்து ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சு. வயிறு உப்ப ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து அந்த டைம் விழுந்த டைமு என் பாக்கெட்டில் 400 300 தான் காசு இருக்குது. நாங்கள் பேக்ரவுண்ட் எங்களுக்கு சொந்த இப்போ கூட சொந்தமான இடம்லாம் இல்லை. அப்பா இறந்துட்டார், அம்மா விதவை. நானும் எங்கள் அண்ணன் தான் பார்த்தேன். எங்கள் அண்ணனுக்கு காது கேட்காது, ஒரு காது கேட்காது. என் பாக்கெட் 400 தான் இருக்குது. என்னை ஜிஹெச்சில் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஜிஹெச்சில் கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. ஜனவரி 26 படுக்க வச்சு 3 நாள் என் வயிறு இப்படி ஆயிடுச்சு. வயிறு வெடிக்கிற அளவுக்கு டெத்தார் ஸ்டேஜ் ஆச்சு. என்னை எந்த ஜிஹெச்சிலுமே நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச்சில் சேலம் ஜிஹெச்சில் யாருமே என்னை கண்டுக்கலை. நான் அந்த டைமில் நான் திருமணம் பண்ணிக்க பொண்ணு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு சிவகாசியில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த டைமில் வாட்ஸ்அப் அந்த டைமு அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் சாருக்கு என்னுடைய ரிப்போர்ட்லாம் அனுப்பி மேரேஜ் ரிப்போர்ட்லாம் அனுப்பி மதுரையில் அனுப்பி அங்கே போய் சார் வந்து பார்த்து கூப்பிட்டு வாங்கம்மா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்பயும் எங்கள் சொந்தக்காரெல்லாம் கேட்காம இங்கேருந்து கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. நைட்டு 3 நாள் கழிச்சு டெத்தார் ஸ்டேஜில் கங்கா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் சும்மா ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தது தான் 10 லட்ச ரூபா கட்ட சொல்லிட்டாங்க. என்கிட்ட 1 ரூபா இல்லை, நாங்களே பிச்சைக்காரன். 10 லட்ச ரூபா கட்ட முடியுமா? அங்கேருந்து திரும்ப ஆம்புலன்ஸு ஒரு நாள் ஃபுல்லாக
அப்படின்னு சொல்லி மதுரை போகிறோம். மதுரை மித்ரா ஹாஸ்பிட்டல் போகிறேன். அங்கே மதுரையில் பாண்டிய நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மித்ரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு. அங்கே போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஐசியூவில் என்னை படுக்க வச்சுட்டாங்க. எமர்ஜென்சி வெண்டிலேட்டர்லாம் போட்டு என் கண்ணு முன்னாடி ஒரு ஸ்பிரிட் வந்து நிற்கிது. ஒரு லேடி ஸ்பிரிட்டு நிர்வாணமாக நிற்கிது. தலை ஃபுல்லாக முடி, தலையிலேருந்து கீழே காலூரில் முடி. அது வந்து என்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு கேட்குது. அந்த டைமில் இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு கெஞ்சினேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த ஸ்பிரிட்டை எரிக்க வச்சார். எரிந்திய கண் முன்னாடி சாம்பலாகி போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண எவ்வளோ பணம் கட்டணும்? மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் இன்னும் பணம் கட்டினா தானே ஆப்ரேஷனே பண்ணுவாங்க. கண் ஹாஸ்பிட்டலில் 10 லட்ச ரூபா கட்ட சொல்லிட்டாங்க. இங்கே போயிட்டோம், மதுரைக்கு போயிட்டோம். நான் கட்டிக்கு போகிற பொண்ணு சொன்னதுனால அங்கே போயிட்டோம். ஆண்டவர் அங்கே டாக்டருடைய கண்களை தயவு கிடைத்து பரம வைத்தியராக இருந்து முதல் அட்வான்ஸ் மட்டும் 10,000 மட்டும் கட்ட சொன்னாங்க. ஹல்லேலூயா. 10,000 கட்டிட்டு எனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணி முடித்தாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில் 3 ஆப்ரேஷன் பண்ணி வந்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் இல்லை சுயநினைவுக்கு வந்துட்டேன். ஆண்டவர் கிருபையாக நடத்தினார். அங்கே 10 லட்ச ரூபா கேட்டாங்க, இங்கே 60,000 ஆண்டவர் ஆப்ரேஷன் முடித்தார். ஹல்லேலூயா. அப்பயும் காசு இல்லை. ஆண்டவர் எங்கள் அக்காவோட நிலத்தை அடமானம் வச்சு எங்கள் அக்காவை வச்சு எல்லாம் பணம் கொடுத்து கட்டி பிப்ரவரி 14 வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஆனால் கட்டலை, எங்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா பேக்ரவுண்டில் எல்லாமே ரொம்ப எங்கள் அப்பா குடிக்காரரு. குடிச்சுலாம் செத்துட்டார் 2003. அதனால் எங்கிட்ட 1 ரூபா காசு இல்லை. எங்கள் அக்கா வீட்டை வச்சு அடமானம் வச்சு எங்கள் மாமா நல்லவராக இருந்தனால உதவி பண்ணாங்க. அவங்க கடங்காரனை ஆக்கிட்டேன். என்னை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து நம்மளை பார்த்துருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க, சொந்தக்காரெலாம் உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சா ஒரு சொந்தக்காரனோட என்னை எட்டி பார்க்கல. ஒருத்தவங்க கொண்டு போய் வீட்டில் விட்டால அந்த ஆள் கூட வந்து என்னை எட்டி பார்க்கல. ஆனால் ஒருவர் என்னை நேசித்தேன். ஏசப்பா ஒரு ஊழியக்கார மூலமாக என்னை தேடி வந்தார். அவர்கிட்ட என் வழியெல்லாம் சொன்னேன். சொந்தக்காரர் யாருமே வந்து எட்டி பார்க்கல. எப்போ இவங்க சாவானோன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நொடியில் பிப்ரவரி 15 ஆண்டவர்கிட்ட என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, என் பாவத்தெல்லாம் அறிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா சொந்தக்காரும் ஏளனமாக பேச ஆரம்பித்தாங்க. இவன் எப்போ சாவான், எப்போ எடுத்து போடுவாங்க அப்படின்ட்டு. ஒரு குடிசை வீட்டில் தான் படுத்துட்டு இருக்கேன். நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் வேலைக்கு போய்ட்டு பெயிண்டடிக்கு வேலைக்கு போய்ட்டு டெய்லி நான் பார்த்து அழுதுட்டு இருப்பான். நானும் அழுதுட்டு இருப்பேன். சொந்தக்காரங்க இந்த மாதிரி சண்டே டைமில் நல்ல மட்டன் சாப்பாடு எல்லாம் குழம்பு வச்சுருப்பாங்க. ஒரு குடிசை வீடு தான், வீட்டை சுற்றி எல்லாம் சொந்தக்காரங்க. ஆனால் நம்ம கறி குழம்பு வாசம் அடிக்கும். ஆனால் நான் நல்லா இருக்கும்போது இல்லை, எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ சாப்பிட்ருக்கேன். பெரிய ஸ்டாரோட சேலத்தில் எல்லா ஸ்டாரோடையும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த டைமில் என் கறி குழம்புலாம் வாசம் அடிக்கும். காசு இருக்காது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். எனக்கு யூரின் போகிற உணர்வு, கழுத்துக்கு கீழே எனக்கு யூரின் போன உணர்ச்சி தெரியாது, பாத்ரூம் உணர்ச்சி தெரியாது. கழுத்து கீழே நீங்கள் கத்தி எடுத்து குத்தினா கூட இப்போ கூட எனக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் தேவன் என்னை ஜீவனை வச்சுருக்காரு உங்களோட பேச. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கறி குழம்பு வாசம் அடிக்கும். எந்த சொந்தக்காரன் வந்து ஒரு வேளை சோறு கொடுக்க மாட்டாங்க. அம்மா பக்கத்து வீட்டிலலாம் வாங்கிட்டு 10 ரூபா, சொந்தக்காரெல்லாம் தூரத்து சொந்தக்காரெல்லாம் 10 ரூபா 5 ரூபான்னு வாங்கி என்னை டியூப்பெல்லாம் மாற்றுவாங்க. இந்த டியூப் போட்டிருக்கேன், சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், யூரின் டியூப் போட்டிருக்கேன். இப்போ சொந்தக்காரர் எல்லாமே யாருமே உதவி பண்ண, ஒரு வேளை சோறு கூட உணவு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். நான் செஞ்ச பாவத்தை எல்லாம், ஒவ்வொரு பாவத்தையோட துளி எந்தெந்த பாவம் செஞ்ச, சின்ன பாவம் செஞ்ச கூட எல்லா பாவத்தையோட அறிக்கிட்டு ரத்தத்தால் என்னை கழுவுன்னு சொல்லி முதல்ல நான் வாசிக்கப்பட்ட பைபிள், புதிய ஏற்பாடு பைபிள் தான் வாசித்தேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன தேவனாய் கர்த்தர். நான் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு, என் சொந்தக்காரெல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்களே, எந்த தாய் மாமூட்டு பசங்க என்னை பார்ப்பான்னு நினச்சினோ அவன் வந்து என்னை வெட்டி கூட பார்க்கல. அவ்வளோதான். எங்கள் தாய்மாட்டில் உத்தம சொல்கிற சண்டை வந்தால் நான் போய் நிற்பேன், சட்டியோடு நிற்பேன், நான் கத்தி எடுத்துகிட்டு நிற்பேன், எவன்டா வரதுன்னு. ஆனால் என் தாய் மாமூடு அதை என்னை எட்டி கூட பார்க்கல, கேவலமாக நினச்சிட்டானுங்க. ஆனால் எவ்வளோ பேர் என்னை கேவலமாக நினச்சாலும் என் ஊருக்கார எல்லாமே முன்ன விட்டு பின்னாடி வரும்போது எப்போ சாவணும்னு நினச்சாங்க. அந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டேன். இறை 33 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதவனு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஒன்று அறிவிப்பேன்னு சொன்ன தேவனாய் கர்த்தர். அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, உடைய சித்தம் தான் அந்த பூமியில் வாழ்கிறேன், இல்லைனா என்னை மறிச்சிட்டுனா
பரவராஜ்யத்துக்கு நரகத்துக்கு மட்டும் கொண்டு போயிடாதீங்க, இந்த அக்கினியை தாங்க முடியல அப்படின்னு கேட்கும் போது ஆண்டு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சாரு. வாலிபத்தில் செய்யாத பாவம் எல்லா பாவம் சொல்லி கொலை மட்டும் தான் பண்ணல. அந்த விழுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் பிஃபோர் எல்லாம் வந்தோன்னா 10 நாள் முன்னாடி ஒருத்தன் சென்னையிலேருந்து ஹெராயின் கொண்டு வரான். அவனை 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 கொண்டுட்டா அவங்க ஒரு அமௌண்ட் தருவாங்க. வாழப்பாடியில் டோல்கேட் பக்கத்தில் ஒரு இடத்துல ஸ்கெட்ச் போட்டு சொன்னாங்க, இந்த பாவத்தை செஞ்சுருப்பேன், ஆனாலும் தேவன் என்னை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இதே சொந்தக்காரெலாம் என்னை ஒரு சோறு கூட கொடுக்க மாட்டாங்க, என்னை பிச்சை எடுத்து தான் சோறு திமுன்னு சொன்னாங்க. பிச்சை எடுத்தேன் 2016 17 வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் படிச்சிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு இவனுக்கு இப்படி இருக்குது, ஒரு சேர் பண்ணால் 1 ரூபா தருவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி நான் சேர்லாம் கேட்கல, என்னுடைய சூழ்நிலை நான் பிச்சை எடுத்தேன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில். ஆனாலும் தேவன் மனிதன்கிட்ட பிச்சை எடுக்காதபடி தேவன்கிட்ட பிச்சை எடுக்க வச்சார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் என் ஊரில் என்னை பிச்சை எடுத்து சோறு திமுன்னு சொன்னாங்களோ அவங்க வந்து என் கையில் வாங்கிட்டு போனாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிச்சைக்காரன் காரில் ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? நீங்களா பார்த்துருக்கீங்களா? நீங்களாம்மா பார்த்துருக்கீங்களா? கேட்குதா உங்களுக்கெல்லாம்? பிச்சைக்கார காரில் ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்களா ஒரு காரில் கெத்தாக இப்படி வந்தேன். ஏசப்போட கிருபை என்னோட இருந்ததுனால எனக்கு கார் சொந்தமாக வாங்கி கொடுத்தாரு. அந்த கார் வாங்கி கொடுத்தாக்கா நான் பார்த்தது கூட இல்லை, இன்னும் பார்த்தது கூட இல்லை. பரலோராஜ் சுதந்திரிச்சிட்டாங்க. லாவண்யான்னு ஒரு அக்கா கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க, இறந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அவங்க எனக்கு கார் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு கால் வந்துச்சு, எனக்கு ஒரு நாள் கால் வந்துச்சு, ஆண்டோட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துச்சு. அந்த அக்கா எனக்கு கால் பண்ணாங்க, உனக்கு என்ன தம்பி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு, அக்கா ஒன்றும் வேணாம், எனக்கு ஒரே ஒரு பைபிள், பெரிய பைபிள் வாங்கி கொடுங்க, நான் புதிய ஏற்பாடு தான் வச்சுருக்கேன், எனக்கு பெரிய பைபிளாக வாங்கி கொடுங்கக்கா அப்படின்னு. அப்புறம் வீட்டு சூழ்நிலாம் கேட்டாங்க. அப்பா இல்லைக்கா, அம்மா தான், அண்ணா காது கேட்காது, அக்கா தான் செலவு பண்ணாங்க, அக்காவுக்கு நான் ஒரு 50-60 மேலே பணம் தரணுங்கா அப்படின்னு சொல்லி அந்த அக்காட்ட சொன்னேன். அந்த அக்கா என்னை பார்த்தது கூட நல்லா கேள்ச்சிங்க. அந்த அக்கா என்னை பார்த்தது கூட இல்லை. சரி தம்பி உனக்கு மாமா கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு 7 மணிக்கு நானும் எங்கள் அம்மா எவ்ரிடே காலையில், மதியம், சாயந்தரம், அதிகாலை எல்லாமே அழுதுட்டு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கழுத்து கீழ் முனைச்சிக்காது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தீக்காயத்தில் அவியாத எக்கனியில் போய் எரிஞ்சிட்டு இருக்கேன்ல, இப்போவும் எரிஞ்சிக்கிட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்ப்ரே மாதிரி கட்டிங்கில் ஸ்ப்ரே அடிப்பாங்களா முடி வெட்டுறதுக்கு, அந்த ஸ்ப்ரே மாதிரி என் மூஞ்சி ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டே இருக்கணும். அந்த அக்காட்ட நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். 7 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறேன். அலெக்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னார். ஐயா நான் நல்லா இருக்கு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது இளங்கோ ஐயா அப்படின்னு சொன்னார். கால் பண்ணிட்டு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கிட்டார். ஒரு 4 மணிக்கு இதெல்லாம் நடந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கிட்டார். அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 7 மணிக்கு நான் ஜோப்னு ஃபோன் பண்ணேன். ஃபோன் வந்துச்சு, பேசினேன் ஐயாட்ட. சொல்லிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 70,000 இப்போ 70,000 போட்டிருக்கு அலெக்ஸு, உங்கள் அக்காவுக்கு நீ முன்ன கடனை கட்டிடு, அப்புறம் உனக்கு ஒரு பைபிள் நீயே போய் காரில் வாங்கு, பயப்படாமல் காரில் போ, நீ காரில் போய் பைபிள் வாங்கன்னு சொன்னார். வீட்டுக்கு உண்டான சாப்பாட்டுக்கு ஒரு 10,000 வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பற்றி எவ்வளோ கிருபை நடத்தியிருக்காரு. அவங்க முகம் கூட பார்த்ததில்ல, அக்காவோட கடன் அடைக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்றைக்கி சாப்பாட்டுக்கு பைபிள் வாங்கி கொடுத்தாங்களா? நான் கேட்டதை வாங்கிட்டேன்னா என்ன கேட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கள், பின்னாடி இருக்கிறீங்க. அக்கா பைபிள். ஆனால் அவங்க கொடுத்ததுன்னா கார். அப்புறம் அவங்க கொடுத்தது என் கடனை அடைச்சி என்ன சமாதானமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. அக்காவுக்கு பணம் கொடுத்துட்டேன், பைபிள் வாங்கிட்டேன், படிக்க ஆரம்பித்தேன். 1 வாரம் கழித்து எப்படி சர்ச்சுக்கு போ அப்படின்னு கேட்டாங்க. சர்ச்சுக்கெல்லாம் நான் இதனால் வெளிலும் போகல, எனக்கு கூப்பிட்டு போனால் கார் வேணும், பாஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், வீட்லேயே தான் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன். நீ ஏதாவது கார் வாடகைக்கு போய் செகண்ட்ஸில் ஒரு கார் பாரு அப்படின்னு சொன்னாங்க. கார் பார்த்தேன். கார் ஒரு 80,000 வந்துச்சு. இப்போ போர்டு ஐக்கான் அந்த கார் வாங்கி இந்த மாதிரி போர்டு ஐக்கன் 80,000 சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அடுத்த 1 லட்ச ரூபா அமௌண்ட் அப்படின்னு விட்டாங்க. ஹல்லேலூயா. முகம் பார்த்ததில்ல அந்த அக்கா, இது நாள் வரைக்கும் நான் பார்க்கல, ஃபோட்டோவில் மட்டும்தான் அக்கா டெத்தில் பார்த்தேன். அந்த அடுத்த நாள் அடுத்த வருஷம் கன்வென்ஷன் போடுவாங்களா, டெத்தில் 1 வருஷம் போடுவாங்கள்ல, அப்போ போய் சர்ச்சில் ஒரு சாட்சி சொன்னேன், கோயம்புத்தூர் சர்ச்சில், பெரிய சர்ச்சில். அந்த அக்காவை பார்க்கல. 1 லட்சம் ரூபா அனுப்பி எனக்கு கார் வாங்கி கொடுத்தாங்க. அந்த கார் கொஞ்சம் நாள் ரிப்பேர் ஆகினப்பறம் அப்போ அக்காட்ட அந்த அண்ணாட்ட ஐயாட்ட சொன்னதுக்கப்புறம், இளங்கோ ஐயாட்ட சொன்னதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அனுப்பி இப்போ நான் கொஞ்சம் காசு போட்டு 2.5 லட்ச ரூபாவில் போர்டு வேகனர் கார் வாங்கியிருக்கேன். ஹல்லேலூயா. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. டியூப்பெல்லாம் அடைச்சிரும்.
ரத்தம் வந்துடும். எனக்கு டியூப் அப்போ எதுவுமே தெரியாது. இந்த 2 கால்லையும் அழுகி போச்சு, 2 கால் அழுகி போய் என் போல் உள்ள நடுவில் இருக்கிற எலும்பு எனக்கு தெரியுது. பின்னாடி பட்டக்ஸ்க்கு மேலே கையகலாம் அழுகி போச்சு, சதை டெத் ஆகிற ஸ்டேஜ். யாருமே சொந்தக்காரர் பார்க்கல, ஒருத்தருமே நான் வந்து பார்க்கல. செத்துந்தான் இன்னும் 2011 வருஷம் ஆயிருக்கும். ஏசப்பாட்ட ஜெபமணி டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு பாஸ்டர் என்னை வந்து பார்த்து அவர் ஆம்புலன்ஸில் ஜிஹெச் கொண்டு வந்து படுக்க வச்சார். ஜிஹெச்சில் ஒரு 5 நாள் 1 மாதம் இருந்தோம் நாங்கள். அந்த ஜிஹெச்சில் பீடாடின்னு லிக்யூட் கொடுத்தாங்க. அந்த பீடாடின் லிக்யூட்டு கருப்பாக ஒரு மருந்து கொடுப்பாங்க, ஜிஹெச்சில் கட்டு போட்டு அந்த மருந்தை தான் தேவனை ஆசிரியச்சனை உயிரை காப்பாற்றினார். அங்கேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. அங்கே 2 குளுக்கோஸ் பாட்டில் கொடுத்தாங்க. அந்த குளுக்கோஸ் பாட்டில் உடம்புல ஏற்றுறதுக்கு அதை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் மறைச்சி. வீட்டு வந்து பீடாடி லிக்விட் வாங்கி 60 ரூபா 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா சொல்லுவாங்க. அதை வாங்கி என்எஸில் போட்டு எங்கள் அம்மா கழுவி விட்டு அந்த புண்ணை ஆற்றினார் ஆண்டவர். யாருக்குமே பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். என் உடம்பு ஸ்டேஜுக்கு எலும்புலாம் தெரியுது, ஒருத்தருக்கும் டெத் ஆகிருக்கணும், பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். ஆனால் பரம வைத்தியருக்கு சர்ஜரி பண்ணி எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் வீட்டில் எனக்கு நல்லபடியாக சுகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எந்த சொந்தக்காரெல்லாம் என்னை பிச்சை எடுத்து சோறு திம்மன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஆண்டவர் என்னை வாழ வச்சிட்ருக்காரு. 2025 வரையிலும் என்னை வாழ வச்சிட்ருக்காரு. அதே போல் எவ்வளோ பேர் என்னை ஒதுக்குனாங்க எங்கள் சொந்தக்காரர் எல்லாருமே. அந்த ஒதுக்குனவங்க எல்லாருமே எங்ககிட்ட வந்து கையேந்தி வாங்கிட்டு போக ஆண்டவர் வச்சார். ஆண்டவர் இவன் கூட இருக்கிறாரான்னு சொல்லி ஆண்டவரை பற்றி அவர் அறிவிக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நீங்களாம் சொல்லுங்கம்மா, எனக்கு கல்யாணம் ஆகுமா? உணர்ச்சி இல்லை, கழுத்துக்கு கீழே உணர்ச்சி இல்லை, யூரின் போகிற டியூப் தான் போட்டிருக்கேன், எந்த ஒரு சென்சஸுமே இருக்காது. எனக்கு திருமணம் ஆகுமா? நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் சொல்லுங்கள், வாய்த்தோடு சொல்லுங்கள். ஆனால் பொண்ணு வாழை பிள்ளைங்க யாராவது எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? உணர்ச்சி இல்லை, எனக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணணும், எனக்கு யூரின் போட தெரியாது, எந்த ஒரு செஞ்சு ஒரு வேலையை செய்ய ஸ்பிங்கர் வரும், சோறு யாருனாச்சும் நீங்கள் ஊட்டி விட்டால் மட்டும் தான் நான் சாப்பிட முடியும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவாங்களா யாராச்சும்? இவனை யாரா பண்ணிக்க முடியும்? முன்ன சாதாரண ஒரு போலியோ மாற்றத்தினாலேயே பண்ண முடியாது, என்ன பண்ணிக்க முடியுமா? திருமணம் பண்ணுவாங்களா யாராச்சும்? எனக்கு நிச்சயத்த பொண்ணு விநாயகம்சில் படித்தாங்க, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு, அவங்களே என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. திருமணம் எனக்கு நடந்தது. ஆண்டு 2020 கொரோனா டைமில் எனக்கு திருமணத்தை பண்ணி வச்சார். தேவன் கிருபையாக நடத்தினார். எங்கள் அண்ணனுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சேன் 2020 ஜனவரி 23. அதே வருஷத்தில் ஆகஸ்ட் 21 எனக்கு மேரேஜ் பண்ணேன். எங்கள் அண்ணனுக்கும் சரி எனக்கும் சரி மேரேஜ் பண்ணேன். ஒரு லட்சத்துக்கு வழி இல்லை திருமணம் பண்ணுறாள். எங்கள் அண்ணனுக்கு ஒரு எங்கள் கல்யாணம் பண்ணுறப்போ நான் 4 லட்சம் செலவு பண்ணியிருந்தேன். ஒரு ஊருக்கே சோறு போட்டேன், சிக்கன் பிரியாணி. என்னை யாரெல்லாம் பிச்சை எடுத்து சோறு தம்மான்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி அந்த ஊருக்கே சிக்கன் பிரியாணி சாப்பாடு போட்டேன். ஹல்லேலூயா. எங்கள் குடும்பம் அழிஞ்சிருன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஆண்டவர் ஈசா என்னும் மடிமரத்தில் வேர் துளிவிட்டது போல எங்களை துளிவிட்டு பூத்து குலுங்கி வாதுமை பழங்களை கொடுத்தது போல எங்களுக்கு 2 குழந்தையை கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணனுக்கு. ஹல்லேலூயா. எங்கள் சந்ததியே அத்து போயிருன்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் என் குடும்பம் தலை திணிக்க அந்த தேவன் கிருபை செய்தார். எங்கள் அண்ணனுக்கு திருமணம் பண்ணேன், எனக்கு திருமணம் பண்ணேன். என் திருமணத்துக்கு நான் 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன் இந்தியன் பேங்க்கில். ஆண்டவர் கிருபை அந்த இந்தியன் பேங்க் லோனை கட்டி போன மாதம் கட்டி முடிக்க கிருபை செய்தார். எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். கடன் இல்லாமல் ஆண்டவர் என்னை வாழ வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படியே போயிட்டு இந்த 2018 அப்புறம் ரீகேப் எடுத்தேன். ரீகேப் எடுத்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்ன ஆண்டவர் நான் செய்கிறது, எனக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது சுவிசேஷ பாரம், உன்னை போல இருக்கிற வாலிப பசங்க சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறா, திருக்கல்லையும் சரி எந்தெந்த பதில் அறியாத கிறிஸ்துவரியா ஜனங்கள் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறான்னு சொன்னார். தெருக்கல்ல பஸ் ஸ்டாண்டில் நின்று டவுசர் போட்டு சுவிசேஷம் அறிக்க முடியுமா? நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் இப்போ தம்பி பிரதருங்களாம் பஸ் ஸ்டாண்ட் நின்று உங்களால் சுவிசேஷம் அறிக்க முடியுமா? நானும் தம்பி முரளியும் ஆர்வன் முரளியும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ஆண்டவரை பற்றி நற்செய்தி தெருக்கல்ல பஸ் ஸ்டாண்டில் சந்தைகளில் காலேஜில் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அன்பு சொல்லிட்டு இருக்கோம். அதிகமாக ஸ்கூலில் பைபிள் கொடுக்குறோம், புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. யாரால் அந்த இடத்துல போய் நுழைய முடியாதோ அந்த இடத்துல எங்கள் 2 பேர்த்தையும் கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்த இடத்துல பைபிள் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. பஸ் ஸ்டாண்டில் RSS பிரச்சனை நடந்திருக்குது. அங்கே தாராமங்கலத்தில் ஒரு ஸ்கூல் மினிஸ்டர் பண்ணும்போது RSS பிரச்சனை நடந்துச்சு. ஒவ்வொரு உபத்திரத்துக்கு முன்னாடி என்னை ஆண்டவர் ஆசிரிச்சு கொண்டே இருக்காரு. ஹல்லேலூயா. தாராமங்கலத்தில் ஒரு தம்பி என்னை பயங்கரமாக திட்டினான். ஆனால் நான் நல்லா இருக்கும் அவன் பேசியிருந்தானா அவன் கையை காலை கிளி போட்டு அந்த இடத்துல கையெல்லாம் உடஞ்சிருப்பேன். ஆனால் தேவன் அந்த இடத்துல அவனை பொறுமையாக பேச வச்சு
ஏசுன்னு வச்சான். ஆனால் எனக்கு தெரியாமல் அவன் வீடியோ எடுத்துருக்கிறான் என்ன என்கிட்ட பேசுகிறதெல்லாம். அவன் பிரபலமாக்கி விட்டான் என்ன. ஆனால் தேவன் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்திக்காரோ அந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்காரு. அந்த உபத்திரம் நடந்துச்சு. என்னை ஒரு சுயதொழில் செய்ய ஆண்டவர் ஹைதராபாத் ஒரு ட்ரஸ்ட்டு மூலிமா ஒரு 70,000 கொடுத்து எனக்கு ஒரு ஆவின் பழங்க பெட்டி கடை வச்சு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்ய முடியுமா என்னால்? என் மனைவி தான் அந்த ஆவின் பழம் கருப்பு இன்ஜினியர் டைட்டில் பர் பக்கத்துலேயே நான் என்னுடைய ஆவின் பழம் இருக்குது. ஆவின் வசனம் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், வசனம் போட்டிருப்பாங்க. வந்தீங்களா அந்த பக்கம் போனீங்களா பாருங்கள், என் கடையை பாருங்கள். ஆண்டவர் என்னை எப்படி நடத்தியிருக்காரு பாருங்க. 2015 16 பிச்சை எடுத்த எண்ணெய் இப்போ முன்னாடி சந்திக்க வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. எங்கள் அம்மா நானும் விடாத கண்ணீரே இல்லை. என் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வச்சு உண்மை செய்த 2015 18 வரலும் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது. ஆனால் இப்போ நினச்சா கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போட முடியும். ஹல்லேலூயா. தேவனின் அந்த அளவுக்கு நான் ஆசை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. திருமணம் நடந்துச்சு. எங்கள் அண்ணன் 2 குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒவ்வொரு இதை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை பேருக்கு உங்களுக்கு விளையாட்டு பிடிக்கும்? என்னென்ன விளையாடுவீங்க? கிரிக்கெட் மட்டும் விளையாடுவீங்க? வாலிபால், ஹாக்கி? இது மட்டும் இல்லை, சுவிசேஷ ஊழியத்தில் அநேக இடத்துல போய் கிறிஸ்துவ நம்ப சொல்லுவேன். நான் ஒரு இந்தியா ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், ஒலிம்பிக் பிளேயர். வருங்காலத்தில் பாரா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்கில் கோல்டு அடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. பாரா ஒலிம்பிக்கில் கிளப் த்ரோ F51 கேட்டகிரியில் இந்தியாவில் கோல்டு மெடலிஸ்ட். நான் இந்த வருஷம் லைவில் நான் இப்போ கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க, என் ஊருக்கெல்லாம் செத்து போயிடும்னு சொன்னாங்க. டெல்லியில் போயிட்டு நம்ம இந்தியாவின் தலைநகரமா டெல்லி, அங்கே போய் நான் மெடல் அடிக்க வச்சார் ஏசப்பா. ஹல்லேலூயா. கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். டிஸ்கஸில் சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி நேஷனலில் இப்போ இந்த வருஷம் நான் 4 கேமில் மெடல் அடிச்சிருக்கேன். 4 ஈவெண்ட், 2 ஈவெண்ட்டில் 4 மெடல் அடிச்சிருக்கேன். ஒரு ஈவெண்ட்டில் கிளப் த்ரோலையும் அதே கிளப் த்ரோவில் சில்வர் மெடல் அடித்தேன். ஒரு டிஸ்கஸில் பிரான்ஸ் மெடல் அடித்தேன். அதே இது டெல்லியில் விளையாட போனேன். இன்னொரு கேலோ இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தும் கேலோ இண்டியா பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டின்னு. அதில் கிளப் த்ரோவில் கோல்டு மெடலும் டிஸ்கஸில் சில்வர் மெடலும் அடிக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நல்லா இருக்கும்போது ஒரு இதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் கெட்டகுமார் எப்படி எங்கள் அப்பாட்ட எல்லாம் ஆசையெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் அழிச்சிட்டான். ஆனால் திரும்ப வந்துட்டாலாம் அவன் அப்பாட்ட. ஆனால் அவன் எங்கள் அப்பா வீட்டுக்கு கூட போகல. தூரத்தில் நின்று எங்கள் அப்பா மெத்த மலர்ந்து பார்த்து என் மகா வர ஒட்டியா அந்த கட்டி பிடித்து முத்திரம் மொத்த போட்டார். அதே போல் என்னை என் தலைவர் முத்திரம் மொத்த போட்டார். எவர்களை அழைத்தாரோ அவர் அழைத்து, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமானாக்கிறார் போல என்னை முன்குறித்தார். என்னை அவரோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நீதிமானாக்கியிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடித்து அடுத்த லெவலுக்கு போய் இன்டர்நேஷனல் போக போகிறேன். தேவன் கிருபையாக நடத்திட்டுருக்காரு. இப்படி தான் நாங்கள் தெருக்களில் போய் சுவிசேஷம் அறிவிப்போம், நச்சு அறிவிப்போம். ஆனால் எவ்வளோ பேர் எங்களை கேவலமாக பேசுவாங்க. ஆனால் அந்த கேவலத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி. நம்ம சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனே போய் 2-3 டைம் நாங்கள் நின்றுருக்கிறோம். ஆனால் தேவன் எங்களை ஒவ்வொரு இடத்தையும் பாதுகாத்து யாரையும் எங்கள் மேலே கை வைக்காதபடி அவருடைய ஊழியத்தை நடத்தி வந்துட்டுருக்காரு. ஸ்கூல்களில், தெருக்களில் ஃபஸ்ட்டு நான் ஊழியம் செஞ்சது உணவு சாப்பாடு மினிஸ்ட்ரி தான் பண்ணேன். இந்த சேலம் மாவட்டத்தில் முதல் 2017 நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த இளைஞர் குழு தம்பியாக இவங்கெல்லாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்குமே வீக்லி 1 டைம் சிக்கன் பிரியாணி, எக்கு, தயிர் பச்சடி, தால்ச்சா எல்லாமே கொடுப்பேன். வீட்லேயே சமைச்சு கொடுப்பேன். இலங்கை தமிழர்கள் அநேக பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய தயவு என் மேலே இருந்ததுலாம் என் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வச்சு நன்மை செய்தனால தான் நான் இந்த அளவுக்கு உங்களோட இருக்கேன். நான் அழுந்துருவேன். ஆனால் அந்த அலுவலக இருந்தால் நீங்களாம் ரொம்ப மனவேதப்பட்டு. ஏன்னா நான் பிச்சைக்காரன் ஆண்டவர் நடத்தி வச்சுருக்கு கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள். என்னையும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இந்த வருஷம் நான் ஒலிம்பிக்கில் நான் உழைச்சி சம்பாரிச்சோட அந்த காசு சம்பாதிக்க மாட்டேன். ஆண்டவர் 8 லட்ச ரூபா எனக்கு கையில் கொடுத்தாரு. ஒரே மாதத்தில் 5 நாளில் பண்ண முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? தேவன் ஒரு நம்ம மேலே இறக்க வச்சார்னா அதெல்லாம் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. அதே போல் விளையாட்டு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. எரேமியா 29:11 அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவன் ஆசீர்வதிச்சார். ஆனால் கிருபையாக நடத்தினார். அவருடைய கிருபைக்கு இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. என் மனைவியை நல்லா பாதுகாக்கிறேன், எங்கள் அம்மாவை பாதுகாக்கிறேன், எங்கள் அக்கௌண்ட் பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஊழியத்தில் அநேக உதவிகள் பண்ணுறேன்.
ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஏன்டெல்லாம் வேலைக்கு போகல, நான் ஒரு ரூபா காசு இல்லை, அவர் கொடுக்குறாரு, அந்த ஊழியத்தை செய்கிறேன். அவர் செய்ய சொல்கிறாரோ, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உண்மையாக ஊழியம் செஞ்சீங்களா அவர் நம்மளை பார்த்துக்குவார். நான் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் செஞ்சேன், புதிய ஏற்பாடு பைபிள் மட்டும் தான் என் கையில் எடுத்தேன். என் ஃபேமிலியை அவர் பார்த்துக்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை சோத்துக்கே இல்லாதவனை பைபிள் தூக்க வச்சார். உலகத்திலே விலையேற பெற்ற பொக்கிஷம் புதிய பரிசுத்த வேதகாமம். அதை நான் தகுதியே இல்லை, ஆனால் என்னை தகுதிப்படுத்தி இந்த பைபிள் எடுக்க வச்சுருக்காரு. இப்போ வரத்துக்கு கூட தம்பிகிட்ட எத்தனையோ பேர்கிட்ட செஞ்சேன், வரேன்னு சொல்லிட்டு வரல. ஒரு தம்பி நம்பிக்கையாக நான் வந்துடும் அப்படின்ட்டு அப்புறம் வரல. தம்பி கிஷோர் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து உங்கள் மத்தியில் சாட்சி சொல்ல வச்சுருக்காரு. நான் தேவனுடைய திட்டம், நம்மளை தீர்மானத்தை மட்டும் நம்மளை அழைக்கப்படுறதுனால அவருடைய நம்மளை என்ன செய்ய நினைக்கிறாரோ அந்த அவருடைய தீர்மானத்தை நம்ம செய்யும்போது எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. நான் எதிர்பார்த்தது இங்கே வந்து சாட்சி சொல்லணும், தேவனுடைய நாமத்தை கொடுத்துரும், குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் தேவன் என்னை நேர்த்தியாக கொண்டு வந்து இங்கே சேர்த்து வந்து கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் மத்தியில் என்னுடைய சாட்சி பகிர்ந்து கொள்ள வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. இன்னும் ஓடுவேன் என் ஜீவனில் நாள் மட்டும். எத்தனை போலீஸ் வந்தாலும் எத்தனை அதிகாரம் இருந்தாலும் பயப்படணும்னு இல்லை. கர்த்தர் என்னோட கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷனை நம்பாதீங்க, ஆனால் ஆண்டவர் நம்புங்க. அவரோட கர்த்தரை பிடிச்சிட்டு அவர் காலில் விழுந்துட்டேன், முழுமையாக சான்றாயிட்டேன். சான்று ஆனதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. பிச்சை எடுத்து என் வாழ்க்கையை மாற்றி தேவன் அற்புதமாக நடத்தி வந்துட்டுருக்காரு. இப்படியெல்லாம் நான் கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் தேவன் நடத்துகிறாரு. ஆனால் நான் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பிள்ளைங்க நான் கிஃப்ட்டு கொடுப்பேன். ஆண்டு எப்படி நடத்துகிறாரு பார்த்தீங்களா? ஒரு சோத்துக்கு இல்லாதவனை, ஒரு பிச்சைக்காரனை அவனுடைய கரத்தில் வச்சு அவரோட ஊழியத்தை செய்ய வச்சிருக்காருன்னா உங்களை செய்ய வைப்பாரா? செய்ய மாட்டாரா? நல்லா இருக்க நீங்களாம் என்ன பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு பைபிள் கொடுத்துருப்பீங்க, சுவிசேஷம் அறிவிச்சிருப்பீங்க? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிள் நீங்களாம் கொடுத்துட்டு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கீங்களா? நீங்கள் சுவிசேஷம் அறிவிங்க. நீங்கள் மட்டும் பரலோராஜியாக போனால் போதுமா? நம்ம கூடக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார சொந்தக்கார எல்லாருமே பரலோராஜி போகணுமா போகக்கூடாதா? போகணும். இயேசுவோட அன்பை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தான் ரத்தம் செஞ்சார். இல்லை, இந்த உலகத்தையே படைச்சது அவர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ரத்தம் செஞ்சார். அவன் இந்து முஸ்லீம் இல்லை, எல்லாருக்குமே இயேசுவோட அன்பை சொல்லணும். கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கு தான் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க போகிறோம். எப்பொழுதுமே நாங்கள் வாரத்தில் ஒரு டைம் எங்களை பழைய பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பார்க்கலாம். வீல் சேர்லேருந்து பைபிள் கொடுத்துட்ருப்போம், மாலை வேலையோ இல்லை காலை வேலையோ இல்லை மதியானம் வேலையோ, ஆனால் எந்த டைமும் தெரியாது. ஆனால் தேவோட ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஸ்கூல்களில் போய் நின்று வெளியே பைபிள் கொடுப்போம், காலேஜில் வெளியே நின்று பைபிள் கொடுப்போம், திருவிழாவில் பைபிள் கொடுப்போம். எந்தெந்த கோயில் திருவிழா இருக்கோ அந்த திருவிழா கோயிலில் நான் நிற்பேன். ஹல்லேலூயா. எதற்கும் பயப்பட மாட்டேன். கிறிஸ்து என்னோட கூட இருக்கும், நான் ஏன் பயப்படணும்? பயம் இருக்குதா? செத்து போய் தான் அலெக்சாண்டர் பண்ணியிருக்கணுமா? இந்த சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? ஜீவனை கொடுத்து அவருக்காக தானே ஜீவனை கொடுத்துருக்காரு. எனக்கு அவருக்காக தானே வாழ வச்சுருக்காரு. அவருக்கு வாழாமல் யாருக்கு வாழ சொல்கிறீங்க? வீட்டுக்கு வாழ சொல்கிறீங்க. நான் அவர்கிட்ட என்னை உண்மையாக அர்ப்பணிச்ச அப்புறம் என் வாழ்க்கையே மாறினுச்சு. இந்த ஒரு வேளை சாப்பாடு வழி இல்லாதவனை, கை கால் சேர்ந்து போன என்ன ஆண்டவங்க பற்றி நடக்க வச்சுருக்காருன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா இயேசுவை பற்றி சொல்லணும். சபை நிரம்பி ஒழியணும். இந்த இடத்துல தேவன் கிருபை நடத்தணும். அடுத்த வருஷம் வரும்போது இது ஃபுல்லாக அநேக மக்களாக இருக்கணும். ஏசப்பா அன்பை சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. பிரைஸ் லார்ட். நல்ல ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். அதாவது அந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு நிறைய நேரத்தில் நல்ல கை கால் நல்ல கடவுள் நம்ம கொடுக்கும்போது அவங்களாம் சொல்கிறது என்னென்னா, நான் ஏன் வாழணும், செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படி தன்னம்பிக்கையே இல்லாமல் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிற ஆட்கள், தற்கொலைக்கு முயற்சி பண்ண ஆட்கள் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவருக்கு ஒரு பலவீனம் அவருடைய சரீரத்தில் இருந்தாலும் அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஸ்போர்ட்ஸில் போய் அவர் சொன்ன மாதிரி ஒலிம்பிக்கில் தமிழ்நாடு லெவலில், இந்தியா லெவலில் ஒரு மெடல் வாங்கி இன்றைக்கும் அவர் அந்த ஸ்போர்ட்ஸில் பேரா ஒலிம்பிக்கில் அவர் கலந்துக்க கடவுள் உதவி செஞ்சார். நம்மளையும் ஆண்டவர் உயர்த்துவார். என்ன உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? நீங்கள் பெரிய ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவீங்களா? வரணும்னா என்ன செய்யணும்?
ஏசப்பாவை நம்பணும். அவர் கூட இருந்து உங்களை உயர்த்துவார். அவர் தான் நமக்கு, அவர் தான் அந்த அண்ணா எப்படி நமக்கு சாட்சியாக இருக்கிறாரோ அது போல் அந்த ஏசப்பா நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். தொடர்ந்து நம்ம இன்னும் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பாப்பா மட்டும் வசனம் சொல்லணும். சொன்ன பிறகு வெளியூர்லேருந்து நேற்று ஒரு 2 பேர் தான் வந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் பார்க்கணுமா வேணாமா? நீங்கள் பார்க்கணுமா? வீட்டுக்கு போகலாமா? சரி, அவங்க அந்த பொம்மைகள்லாம் நிறையா வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் உங்கள் கூட பேசுவாங்க. சரி, இப்போ வாங்க, சீக்கிரம் வாங்க, வசனம் சொல்கிறவங்க வாங்க. யார் வரா? ஓடியா 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 ஓடி ஓடி வாங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 27:28. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறான். அவனை நான் உம்மிடத்தில் அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கும் அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். பிலமோன் 1:11-12. உமக்கு பிரியமாயிருப்பதை எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 143:10. நீ என்னிடத்தில் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 15:45. ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடலாமா? ரெடியா? அப்படியே ஜம்ப் பண்ணி இருந்துச்சு இல்லைங்க. சின்ன பிள்ளைங்களாம் இப்படி வந்து இல்லைங்க, பெரியவங்களாம் வந்து மேலே ஓடிட்டு இருந்து உட்காருங்க அப்படியே. அதெல்லாம் ரெடியா? பவரா சொல்லுங்க. ரெடியா? யார் நீங்களா? ஆமா, கிளாப் பண்ணி. எங்கள் அணி பவர்ஃபுல் அணி, இயேசுவின் பவரை யூஸ் பண்ணும் அணி. எங்கள் அணி பவர்ஃபுல் அணி, இயேசுவின் பவரை யூஸ் பண்ணும் அணி. பெரிய பெரிய டீம் வந்தாலுமே, பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே, பெரிய பெரிய டீம் வந்தாலுமே, பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே, இயேசுவின் வல்லமையால் தோற்கடித்து வெற்றி 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 பெறுவேனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவேனே. வெற்றி 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 பெறுவேனே. இயேசுவின்
பிள்ளைகள் நாங்களே, இயேசு எங்கள் கேப்டனே. சிறு பிள்ளைகள் நாங்களே, இயேசு எங்கள் கேப்டனே. கிரவுண்டில் ஆட எங்களை ட்ரெயின் பண்ணுவா, கேப்டன் கமாண்ட கேட்டு ரூல் கிளப்புவேன். கிரவுண்டில் ஆட எங்களை ட்ரெயின் பண்ணுவா, கேப்டன் கமாண்ட கேட்டு ரூல் கிளப்புவேன். பெரிய பெரிய டீம் வந்தாலுமே, பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே, பெரிய பெரிய டீம் வந்தாலுமே, பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே, இயேசுவின் வல்லமையால் தற்காணித்து வெற்றி 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 பெறுவனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவனே. வெற்றி 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 பெறுவனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவனே. சிறுவன் மோசேயை தேர்ந்தெடுத்தான், பார்வோனின் அணியை தோற்கடித்தார். சிறுவன் மோசேயை தேர்ந்தெடுத்தார், எதிரி பார்வோனின் அணியை தோற்கடித்தார். மோசேயை போல என்னையும் உயர்த்துவார், சாத்தானின் அணியை ஓட ஓட துரத்திடுவேன். மோசேயை போல என்னையும் உயர்த்துவார், சாத்தானின் அணியை ஓட ஓட துரத்திடுவேன். பெரிய பெரிய டீம் வந்தாலுமே, பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே, பெரிய பெரிய டீம் வந்தாலுமே, பெரிய பெரிய பிளேயர்ஸ் மோதினாலுமே, இயேசுவின் வல்லமையால் தற்காணித்து வெற்றி 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 பெறுவனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவனே. வெற்றி 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 பெறுவனே. இயேசுவின் பவரால் வெற்றி பெறுவனே. Power team, POWER, power team. Power, 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 power team. POWER, power team. Hey, 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 hey. பார்த்து மெதுவாக போய் உட்காருங்க. இது நீதானா ஆஃப் பண்ணிட்டீங்களா? உங்களை பார்க்க கெஸ்ட் வராங்க, பார்க்க ரெடியா? லாஸ்ட் டைம் எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க? டென்மார்க்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் ஆப்பிரிக்கால இருந்து. இப்போ அவங்க சொந்தக்காரங்களாம் பக்கத்துல இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோலக்பூர்ல இருந்து. செக் 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 செக். மழை வருது போல் இருக்க. சரி, கொஞ்ச நேரம் ப்ரைஸ் நம்ம சர்ச் உள்ள கூட வச்சு கொடுத்துடலாம். செக் செக் செக். சத்தமா கூப்பிடுங்க. சத்தம் கேட்கல. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நேற்று
யார் யாரெல்லாம் என்ன பார்த்தா? ஓகே சூப்பர். எல்லாரும் இன்னைக்கு